மண்டே அன்னைக்கு வெர்டிக்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது நான் வந்து டிவிகே சைடில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டுக்கிட்டேன், இறந்தவங்களோட சொந்தக்காரங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டுக்கிட்டேன், கவர்மெண்ட் சைடும் என்ன சொன்னாங்கன்னு கேட்டுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட் இதுதான் அல்டிமேட் அத்தாரிட்டி இந்தியாவில். நீங்க வந்து ஹைகோர்ட் சொன்னதையும் விட பெரிய அத்தாரிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான். சோ இதுக்கு மேல எதுவும் இல்ல. இந்தியால டாப் மோஸ்ட் கோர்ட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மண்டே அன்னைக்கு உங்களுக்கு நாங்க பதில் சொல்றோம், எல்லாத்துக்கும் வெர்டிக்ட் என்னன்னு சொல்றோம், எங்களோட நாங்க என்ன நினைச்சு நாங்க என்ன டிசைட் பண்ணிருக்கோங்கிறத ஜட்ஜ்மெண்ட்டை சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நேத்திக்கு அது சுப்ரீம் கோர்ட்ல நடக்க ஆர்குமெண்ட்ஸ் ரெண்டு சைடு என்ன நடந்துச்சுன்னு மட்டும் பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் 24 hours எனக்குமே வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கோர்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, அது இன்னும் கொஞ்சம் டீடைல்டா போய் கோர்ட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு 3 பார்ட்டா இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோர்ட் அப்ரோச் பண்ணியிருக்க தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும், இறந்தவங்களோட ஃபேமிலிஸா இருக்கட்டும், அவங்க என்னென்ன சொல்றாங்க கோர்ட்ல. ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் இதுக்கு அப்போசிஷன், கவர்மெண்ட் தான் இதுல ஆப்போசிட்டா இருக்காங்க. சோ கவர்மெண்ட் வந்து என்னென்ன சொல்லுது, இது ரெண்டையும் கேட்டுட்டு கோர்ட் என்னென்ன அப்சர்வ் பண்ணிருக்குங்கிற இந்த 3 விஷயத்தை தான் நம்ம ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சரி, நியூஸ் சேனல்ஸ் எதை போட்டாலும் சரி, அதில் மியூட்டில் வச்சுட்டு நீங்கள் முதல்ல வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, யார் ஆப்போஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியும். எல்லாருக்குமே இங்கே ஒரு பயஸ் இருக்குது. அந்த மாதிரி பயஸ் வந்து எல்லாருக்குமே மனசுக்குள்ளே இருக்கும். பட் அது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு யதார்த்தமா உண்மையிலே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத ஒரே இடத்துல எல்லாருக்கும் பொதுவா பேசணுங்கிறதா இந்த சேனலோட நோக்கமா இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் என் கையில எடுத்துக்கிட்டேன். உங்களோட சப்போர்ட்டோட நீங்க இதுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணணும். இன்னும் நிறைய பேர் இதுல ஜாயின் பண்ண இந்த மூவ்மெண்ட்ல நியூட்ரலான ஒரு இடத்துல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் நியாயமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அது ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா எனக்கும் இருக்கும், உங்களுக்கும் கரெக்டா கண்டென்ட் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும். கரூர்ல ஒரு துயரமான சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு கேஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வருது. அந்த ஹைகோர்ட்டுக்கு வர கேஸ்ல என்ன கேட்கறாங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் உருவாக்குங்க. இந்த எஸ்ஓபி எதுக்குன்னா, இப்போ ரோட்ல போனா எல்லாருமே லெஃப்ட் சைடு தான் போகணும், சிக்னல் இருந்தா நிக்கணும், இந்த மாதிரி சில ரூல்ஸை உருவாக்குங்க. இது உருவாக்கிட்டீங்கன்னா யாரையும் இடிச்சுக்கிட்டு சாக மாட்டாங்க. நம்ம ரோட்ல ரூல்ஸ் உருவாக்கி இருக்கோம்ல, அந்த மாதிரி கூட்டம் சேர்க்கறதுக்கு நீங்க எஸ்ஓபி போடுங்கன்னு வந்த ஒரு கேஸ்ல, இந்த எஸ்ஓபி சம்பந்தமா வந்த கேஸ்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணுச்சுனால், தமிழக வெற்றி கழகத்தோட தலைவருக்கு வந்து தலைமை மாண்பு இல்ல அப்படின்னு வந்து அவங்கள விமர்சிச்சதுல இருந்து ஹிட் அண்ட் ரன் கேஸ் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு எஸ்ஐடி வேற ஃபார்ம் பண்ணாங்க, ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அஸ்ரா கார்க் அவர்களோட தலைமையில தமிழ்நாட்டோட போலீஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கண்டறியுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐடியும் ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்தது. இதை வச்சுதான் கோர்ட் வந்து தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போசிஷன் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா லாஸ்ட் 1 வீக்கா போயிட்டு இருந்தது. இதுதான். இப்போ இதை எடுத்துட்டு தமிழக வெற்றி கழகம் என்ன பண்றாங்கன்னா, ஹைகோர்ட்டுங்கன்னா சுப்ரீம் கோர்ட், அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எஸ்ஐடி நீங்க போட்டிருக்கிறதெல்லாம் சரி, எங்களுக்கும் உண்மையிலே என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் தெரியணும். பட் எங்களுக்கு எஸ்ஐடில வந்து முழுக்க தமிழ்நாடு போலீஸ் மட்டுமே இருக்காங்க. சோ தமிழ்நாடு போலீஸ் மட்டுமே இருக்கிற ஒரு எஸ்ஐடில வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. எங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு எஸ்ஐடி உருவாக்குங்க. அது மட்டும் இல்லாம இல்லனா சிபிஐ தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்தவங்களோட ஃபேமிலி சைடுல இருந்து கேக்குறாங்க. பேசிக்கா கரூர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து எந்த இன்வெஸ்டிகேஷன் கமிட்டியும் இன்னும் ப்ராப்பரா ஒரு ரிப்போர்ட் தரல. சோ எல்லாருமே அவங்கவங்க ஒப்பீனியனையும் அவங்களோட கருத்தையும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஒரு இண்டிபெண்டன்ட்டா ஒரு கம்ப்ளீட் என்கொயரி நடந்து முடிக்கிறப்போ தான் ஒரு ஜுடிஷியல் டீமோ இல்ல இந்த மாதிரி எஸ்ஐடியோ யாரோ ஒருத்தங்க ஃபுல்லா உள்ள என்ன நடந்துச்சுன்னு அலசி ஆராய்ந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். சோ இவங்க டிவிகே சைடுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல போய் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட்டான ஒரு எஸ்ஐடி வேணும், அதுல வந்து எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் நாங்க நம்புறோம், அதை சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணட்டும், தமிழ்நாட்டை தாண்டி அதை கொண்டு வாங்க, ஒரு சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு எஸ்ஐடி போடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. இறந்தவங்களோட ஃபேமிலியில இருந்து எங்களுக்கு சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுதான் வந்து கோர்ட்டுக்கு கேஸா போகுது. இப்போ வந்து கோர்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் எஸ்ஐடி கொடுக்கணுமா வேணாமா, சிபிஐ கொடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத பார்த்துட்டு, இல்ல இவங்க 2 பேர் கேட்கறதுலயுமே நியாயம் இல்ல, இது மறுபடியும் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இப்போ ஆல்ரெடி வந்து ஹைகோர்ட் ஆர்டர் பண்ண அந்த எஸ்ஐடியே போதும் அப்படின்னு சொல்ல போறாங்களாங்கிறது தான்
மண்டே வந்து ஒரு வெர்டிக்டா வரப்போகுது. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இப்போ கோர்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேத்திக்கு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணேன். இருந்தாலும் இதை கொஞ்சம் மறுபடியும் நான் ஒரு சிம்பிளிஃபைடா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னா, விஜய் டிட் நாட் ஃப்ளீ த சீன். அங்க வந்து போலீஸ் வந்து கிளம்பணும் அப்படின்னு சொன்னதுனால தான் அவங்க அந்த இடத்த விட்டு போனாங்க. அவங்க வந்து அவங்களோட தொண்டர்களை விட்டுட்டு போகல. தமிழ்நாடு போலீஸ் வந்து அவங்களை கிளம்ப சொன்னாங்க, அதனால தான் அவங்க கரூரை விட்டு கிளம்புனாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹைகோர்ட் பாஸ்ட் அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் வித்தவுட் ஹியரிங் விஜய். ஸோ அவங்க மேல வந்து உங்களுக்கு தலைமை மாண்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கோர்ட்டு சொல்றப்போ, அவங்க சைடு என்ன, இப்போ நம்ம ஒரு விஷயம் ஒருத்தங்களை பத்தி சொல்றோம்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கேட்கணும்ல, உங்களோட ஆர்குமெண்ட் என்னன்னு கேட்கணும்ல, அதை கேட்காமலே ஹைகோர்ட் சொல்லிடுச்சு அப்படிங்கிறத ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கிறாங்க. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் ஒன்லி எஸ்ஐடி எங்களுக்கு வேணாம், ஸ்டேட் மட்டுமே கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பெர்மிஷன் வந்து கான்ட்ராடிக்டிங்கா இருக்குது. ஏடிஎம்கேவுக்கு அந்த இடத்துல கொடுக்க மாட்டோங்கிறாங்க, ஆனா டிவிகேக்கு கொடுத்துருக்காங்க, ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கடுத்து சஸ்பீஷியஸ் ஹேண்ட்லிங் ஆஃப் விக்டிம்ஸ், அந்த பிரேத பரிசோதனையில வந்து எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அப்புறம் வந்து அந்த அந்த ஃபோரன்சிக், அந்த பேசிக்கா இறந்தவங்களோட உடல் சம்பந்தமா எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வச்சிருக்காங்க. அண்ட் அடுத்து டிமாண்ட் ஃபார் அ ஃபேர் ப்ரோப், எங்களுக்கு வந்து ஒரு நியாயமான ஒரு எஸ்ஐடி வேணும், ஒரு சிபிஐ வேணும் அப்படிங்கிறதா ரெண்டு பேரும், அதாவது டிவிகே சைடும் சரி, இறந்தவங்களோட ஃபேமிலி சைட்ல இருந்தும் கேட்கறது. இப்போ மண்டே வரப்போகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் மெயினா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. இது சுப்ரீம் கோர்ட் கையில எடுப்பாங்களா, இல்ல சிபிஐக்கு மாத்துவாங்களா, இல்ல ஸ்டேட் கிட்டயே கரெக்டா தான் இருக்குதுன்னு சொல்லி ஸ்டேட் கிட்டயே கொடுப்பாங்களாங்கிறது தான். இது எப்போ தெரிய வரும்னா மண்டே தான் தெரிய வரும். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் வந்து டிவிகே சைடும் இறந்தவங்களோட ஃபேமிலி சைடும் இருக்கிற ஆர்குமெண்ட்ஸ். இதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து அடுத்து பதில் சொல்லுவாங்கல்ல. கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஐடியா இருக்கட்டும், ரேபிட் போஸ்ட்மார்ட்டம்ஸா இருக்கட்டும், கம்ப்ளீட்டா ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ப்ரோஆக்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணுது. இமீடியட்டா அங்க எல்லாருமே போனதா இருக்கட்டும், கேட்டவங்களுக்குலாம் வந்து உடனே நம்ம வேகமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்ததா இருக்கட்டும், இதெல்லாம் கவர்மெண்டோட ப்ரோஆக்டிவ் ரியாக்ஷன். இதுல கேள்வி கேட்கறதுக்கு இல்ல, கவர்மெண்ட் வந்து எஃபிஷியன்ட்டா ஃபங்க்ஷன் ஆயிருக்குது, இதே கேள்வி கேட்கறீங்க அப்படிங்கிறதான் கவர்மெண்டோட ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஓபி அந்த ஏடிஎம்கே கொடுக்கல, ஏன் டிவிகே கொடுத்தீங்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தங்க ஒரு அப்ளிகேஷனை கொடுக்குறாங்க. இப்போ டிவிகே ஒரு மாதிரி அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, ஏடிஎம்கே ஒரு மாதிரி அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அவங்க அப்ளிகேஷனுக்கு ஏத்த மாதிரி நாங்க எல்லார்கிட்டயும் பேசி தான் ஒரு டெசிஷன் எடுக்கிறோம். இதுல எந்த பாரபட்சமும் இல்ல. இவங்க கேட்டதுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு நாங்க அதை கொடுத்துருக்கோம். இது ஒவ்வொருத்தங்களுக்கும் இண்டிபெண்டா ஒவ்வொருத்தங்களோட தேவைகளுக்கு ஏத்த மாதிரி விஷயமே தவிர எல்லாருக்கும் பொதுவா ஒரே விஷயத்தை தர முடியாது அப்படிங்கறத வந்து அவங்க தெளிவுபடுத்தி இருக்காங்க. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த சிபிஐக்கு போறதுலயோ இல்ல சுப்ரீம் கோர்ட் கிட்ட வந்து போகிறதுலயோ எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இது ஃபெடரல் சிஸ்டமே கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. ஃபெடரல்னா இங்க ஸ்டேட்டுக்கும் சில பவர் இருக்குல்ல, அப்ப எங்க போலீஸ்னால முடியாதா? நாங்க ஃபெடரலாவே இங்க ஃபெடரல் சிஸ்டம் ரெஸ்பெக்ட் பண்றப்போ தமிழ்நாட்டிலே எஃபிஷியன்டான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்டே நீங்க கொடுக்கலாமா? இதை ஏன் சுப்ரீம் கோர்ட் எடுக்கணும், இதை ஏன் வந்து சிபிஐக்கு மாத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. அது வேணாம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மத்தபடி வந்து இந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்றதுக்கு இவங்க தான் தலைமை, இந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி எதுவுமே எங்களோட சொந்த டெசிஷன் கிடையாது, இது முழுக்க மெட்ராஸ் ஹைகோர்ட் சொன்னது, கோர்ட் சொன்னதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கேட்குது, இது எங்களுக்கும் இதுக்கும் மத்தபடி எந்த சம்மந்தமும் இல்லை, எங்களுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது, இது ஹைகோர்ட் சொல்லுது, மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லுது, நாங்க ஃபாலோ பண்றோம் அவ்வளவுதான் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சைட்ல சொல்றது. இப்போ மூணாவது கோர்ட் வந்து ரெண்டு சைடுமே அப்சர்வ் பண்ணிட்டு அவங்களோட அப்சர்வேஷன்ஸ் நடுவில் கேட்ட கேள்விகள் இருக்கும்ல, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜுரிஸ்டிக்ஷனை வந்து கொஸ்டின் பண்ணுது. சுப்ரீம் கோர்ட் ரைஸ்ட் வெதர் த ஹை கோர்ட்ஸ் சென்னை பெஞ்ச் வாஸ் ரைட் டு ஹியர் த கேஸ் as கரூர் ஃபால்ஸ் அண்டர் மதுரை பெஞ்ச் பாயிண்டட் டு பொட்டன்ஷியல் ஓவர் ரீச். ஸோ கரூர்ல ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது மதுரை பெஞ்சுக்கு தான் போகணும், அது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஏன் எடுத்துச்சு அப்படிங்கிறதே வந்து ஃபர்ஸ்ட் கேள்வியா வைக்கிறாங்க. ரெண்டாவது என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் flagged that the original High Court petition was about rally protocols and not stampede investigation. Yet High Court quickly ordered the SIT and flagged Vijay, raising procedural doubts. அங்க வந்த கேஸே வந்து எஸ்ஓபி போடுங்க, கூட்ட நெரிசல் இனிமே நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு, அதுக்கு ஏன் வந்து இவங்க ஸ்டாம்பீடுக்கு ஒரு எஸ்ஐடி போடணும், அப்புறம் வந்து விஜயை பார்த்து விமர்சிக்கணும், விஜயனாவை பார்த்து விமர்சிக்கணுங்கிறத வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து டவுட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்குது. அங்கே அந்த ஆர்குமெண்ட்ஸ்ல சுப்ரீம் கோர்ட் இது சம்பந்தமா கேள்விகள் கேட்டிருக்குது, ஏன் இதை வந்து ஹைகோர்ட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிருக்குது. கிரிட்டிக்கல் ஆஃப் ரேபிட் போஸ்ட்மார்ட்டம்ஸ். ஸோ டிவிகே சைட்ல இருந்து எப்படி அந்த போஸ்ட்மார்ட்டம்ஸ்ல நிறைய கேள்வி கேட்டாங்களோ, சுப்ரீம் கோர்ட்டும் அது சம்பந்தமா ஒரு ரேலி ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து கவர்மெண்ட்டை பார்த்து வச்சிருக்குது. ஓகேவா? இதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் directly questioned the government about why ADMK was denied permission in the venue while TVK's application was approved. இதுக்கு தான் வந்து கவர்மெண்ட் வந்து கோர்ட் வந்து கேட்குது, ஏன் ADMK ஓட விட்டுட்டு TVK ஓட கொடுத்தீங்கன்னு. அப்போ தான்
கவர்மெண்ட் சைட்லன்னு சொல்றாங்க இது ஒவ்வொருத்தங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே நடுவில் கோர்ட்டோட ஒப்பீனியனும் இருக்குது. நான் ஈஸி புரிதலுக்காக கோர்ட் என்ன கேட்டுச்சு அப்படிங்கிறத நான் சொல்றேன். மோஸ்டா இது வந்து டிவிகேல இருந்து சொல்றது கோர்ட்டோட ஒப்பீனியன், அதுக்கப்புறம் கவர்மெண்டோட ஆன்சர்ங்கிற ஒரு காம்பினேஷன்ல பார்த்துடலாம். அண்ட் ரொம்ப முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் இம்பார்ஷியாலிட்டி ஆஃப் எஸ்ஐடி. ஸோ இதுதான் வந்து முக்கியமா எல்லாரும் அங்க கோர்ட்டுக்கு போனது எதுக்கு? எஸ்ஐடி வந்து ஸ்டேட் லெவல்ல இருக்கணுமா இல்ல சுப்ரீம் கோர்ட் லெவல்ல இருக்கணுமா இல்ல சிபிஐக்கு மாத்தணுமாங்கிறது. இப்போ என்ன நடந்துச்சு, கரூர்ல என்ன நடந்துச்சுங்கிறது எங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதா வந்து கவர்மெண்ட்டும் சொல்லுது, டிவிகேவும் சொல்றாங்க, பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் சொல்றாங்க, பொதுமக்களான நம்மளும் சொல்றோம். இப்போ இதை யாரு வந்து பார்த்து சொல்ல போறாங்க அப்படிங்கறதுதான் கேள்வி. கரெக்டா? ஸ்டார்டிங்ல இருந்தே அதான் கேள்வி. இப்போ இந்த கேள்விக்கு வந்து கோர்ட் என்ன சொல்லுதுனால் இட் இஸ் ரெவியூவிங். அது வந்து பரிசீலிச்சிட்டு இருக்குது. சரியான வார்த்தை யூஸ் பண்றான்னு தெரியல. அது ரெவியூ பண்ணிட்டு இருக்குது பேசிக்கா. அண்ட் ஆர்டரை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்குது. மண்டே வந்து ஆர்டர் வரும். ஸோ மண்டே வந்து கோர்ட் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான பதில வந்து ஒரு கமிட்டி சொல்லணும், ஒரு டீம் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லணும், ப்ராப்பரா அக்கு வேற ஆணி வேறையா எடுத்து பார்த்து சொல்லணும். அந்த டீம் வந்து இப்போ ஸ்டேட் லெவல்ல இருக்குது, ஸ்டேட்டோட ஒரு எஸ்ஐடி இருக்குது. இந்த எஸ்ஐடி போதுமா? தமிழ்நாடு போலீஸோட ஹைகோர்ட் எஸ்ஐடி போதுமா? இல்ல சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு எஸ்ஐடி வேணுமா இல்ல சிபிஐ வேணுமா அப்படிங்கிற இந்த 3 இடத்துல ஏதோ ஒரு இடத்துக்கு போக போகுது. இப்போ ஸ்டேட்ல இருக்கிறதே போதும், எல்லாமே சரியா தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நிறைய பேர் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றவங்க செலிப்ரேட் பண்றதை பாப்பீங்க. பிகாஸ் இட்ஸ் தேர் வின். ஏன்னா இது இப்போ இருக்கிறதே தான் இருக்கணும் தான் கவர்மெண்டோட தரப்பும், ஸ்டேட்லயே இருக்கட்டும் அப்படிங்கறதான் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் சொல்லுது. ஸோ ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் வந்து நாளை கழிச்சு இல்ல ஸ்டேட்லேயே இருக்கட்டும், ஸ்டேட் எஸ்ஐடியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா அவங்க செலிப்ரேட் பண்றதை பார்ப்பீங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு மானிட்டர்டு எஸ்ஐடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் நாங்க ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜை வைக்கிறோம், நாங்க வந்து மானிட்டர் பண்றோம் என்ன நடக்குது, உண்மையில இந்த இன்வெஸ்டிகேஷன் சரியா நடக்குதுங்கிறத நாங்க மானிட்டர் பண்றோம்னு சொல்றது கேட்டீங்கன்னா டிவிகே சைடு இருக்கிற நிறைய கடை செலிப்ரேட் பண்றதை பார்ப்பீங்க. சிபிஐக்கு போகுதுனாலும் டிவிகே சைடும் செலிப்ரேட் பண்றதை பார்ப்பீங்க. ஸோ இதுதான் வந்து 3 பாசிபிலிட்டி. ஓகேவா? இந்த 3 பாசிபிலிட்டியில் என்ன நடக்குங்கிறது தான் வந்து மண்டே நம்மளுக்கு தெரியும். ஸோ மண்டே கண்டிப்பாக இதுதான் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது சம்மந்தமாக தான் கண்டிப்பாக வெர்டிக்ட் என்ன வருதுங்கிறத நீங்களும் எதிர்பார்த்துருப்பீங்க. பட் ஓவரால் இதுதான். ஸோ ஆர்டர் இதுதான், ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளாக நேற்றை விட லெஸ் காம்ப்ளிகேட்டடாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரே சேனலில் யார் என்ன சொல்கிறாங்கங்கிறத எந்த பயசும் இல்லாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. அந்த சின்ன ஒரு சப்ஸ்கிரைப் தான், பட் இங்கே நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குது. இப்போ நான் தனியாள் இல்லை, இங்கே ஒரு டீம் இருக்காங்க, எல்லாருக்குமே ஓகே இத்தனை பேர் பார்க்குறாங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கும். பட் எனிவே நாளைக்கு உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப், ஜாயின் எம்ஜி ஸ்குவாட். See you tomorrow. அடுத்து நான் எதை பற்றி பேசணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். Cheers MGs.